ஒரு மனிதன் ஏன் கொலை செய்கிறான்? அவனுக்கும் இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு, மனித நேயம் உண்டு, ஆசைகள் கனவுகள் எல்லாம் உண்டு, புத்தியுண்டு, அந்த புத்தியில் சிந்தனையும் தெளிவும் உண்டு. வாழ வேண்டுமென்ற ஆசை உண்டு, குடும்பத்தின் மேல் உறவுகள் மேல் அக்கறை உண்டு. ஆனாலும் தவறு செய்து விடுகிறான், சிக்கலில் மாட்டிக்கொள்கிறான். ஏன்? அவனை தூண்டுவது எது? எரிச்சல், கோபம், ஆத்திரம், பொறாமை, பழிவாங்குதல். இது எங்கிருந்து வந்தது? மனித இதயத்தில். தேவன் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன பிறகும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை ஆதாம் ஏவாள் புசித்ததால் மனிதனின் கண்கள் திறக்கப்பட்டது. நன்மை தீமை அறிந்தார்கள். மனித இதயத்தில் தீய எண்ணம் நுழைந்துவிட்டது. ஒரு மனிதன் கொலை செய்கிறான் என்றால் அவனது பாவம் சாபங்களாக பல தலைமுறை அவனது பிள்ளை பேரன் என தொடர்ந்து வரும். மனிதன் தவறு செய்கிறார்கள், சட்டத்திலிருந்து தப்பித்துவிட்டு ஆனந்தம் கொள்கிறார்கள். புரியாதவன் தேவன் சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த தீய எண்ணங்கள் எல்லாம் ஒரு வகையான அசுத்த ஆவி. அது இதயத்தில் நுழைந்து தவறு செய்ய தூண்டும். புரிந்தவன் பிழைப்பான், புரியாதவன் தேவனை விட்டு விலகுவான். ஆதாம் ஏவாள் காலத்திலே அவர்களது பிள்ளைகளான காயின் ஆபேல். அந்த காலத்தில் காயின் ஆபேலை கொன்று போட்டான். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிட்டது. பாவங்களும் சாபங்களும் பூமியை நிரப்பியது. மனிதன் இதயத்தில் வஞ்சகங்கள் நுழைந்தது.